வெல்கம் பேக் டு அனதர் பிளாக். ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு எலெக்ஷன் ஏப்ரல் 19th. ஸோ எங்கள் ஏரியாவே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வண்டி எடுக்கிறேன். தெரில, இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே வேறு, இல்லை ப்ரைவேட் செக்டர் எல்லாமே இன்னைக்கு லீவுன்ற நிலமையில ஏதாவது டியூட்டி ஏதாவது கிடைக்குமான்னு தெரில. பட் இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குமான்ட்டு. டிவைஸ்லாம் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ லெட் வி ட்ரை. எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஏரியாவிலேருந்து எடுத்து பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். கிடைச்சா ஏரியாவே காலியாக தான் கிடைக்குது போல இருக்குது. அப்படியே போய் ஒரு ஜூஸ் குடிப்போம். நம்ம அக்கா கிட்ட ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், ஒரு டியூட்டி ஒன்று வந்திருக்கு. சரி போய் பார்ப்போம். இது நம்ம பில்லர் கேஎஃப்சி ஏரியா. ஸோ லெஃப்ட் சைடில் கேஎஃப்சி தெரியுது பார்த்தீங்களா? இது ஒன் வே. ஆல்மோஸ்ட் ஏரியாவே காலியாக தாங்க இருக்குது. அதை பாருங்களா, மெடிக்கல் ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கிற ஏரியா? ஐயோ, எலெக்ஷன் அதுவுமா வருஷம் கூட இருக்குது. எல்லாமே வெளியே போகிறவங்களா இருக்காங்க. காருங்க தான் நிறைய இருக்குது, பஸ்ஸு கூட கம்மியாக தாங்க இருக்குது. ஓகே, காசி தேட்டர் பிரிட்ஜுங்க. இது காசி தேட்டர் பிரிட்ஜு நம்ம கிண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கு கிண்டி. இதோட பிக்கப் லொக்கேஷன் ஸோ ஜெயா டிவி புதிய தலைமுறை. ஒழுங்க ஏரியா பாருங்க எப்படி இருக்குது, ஜாலியா இருக்குது ஒரு ஜோடி. ஸோ திஸ் இஸ் த கத்திப்பாரா ஃப்ளைஓவர். ஸோ வி நீட் டு கோ டவுன். நம்ம கீழே போனேன். இல்லை ஜமாலே கும்மில் தப்புக்குட்டி பார்த்து தப்புக்குட்டி. ஸோ அப்படியே போயிட்டு டவுன் இறங்கி லெஃப்ட் எடுத்து போனோம். இந்த பிரிட்ஜ் டவுன் இறங்கி லெஃப்ட் எடுத்து அடுத்து ரைட் எடுக்கணும். ஸோ பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். கஸ்டமர் வரன்னாரு. சரி வரட்டும். तो लोड है टोरंटो गाइस. कौन सा है माल? वो वाला बॉक्स कितना बॉक्स है? 500 जाएगा क्या इसमें? ऊपर नहीं आएगा ना? ठीक. लोड ஏத்திட்டு இருக்காங்க, ஏத்துறாங்க. ये बिल्डर हमारा ஹெல்ப் பண்ண போனதுக்கு ஃபோனை மிதிச்சிட்டாங்க கைஸ். ஸோ இது வந்து பிரியாணி பேக்கிங் பாக்ஸா உள்ள. ஸோ அதை கொண்டு போய் கிண்டியிலே தான் எங்கேயும் இறக்கணும். ஸோ லோடு எடுத்து போயிட்டுருக்கோம். ஹெச்டியோட ஹெட் ஆஃபீஸ் இது, கிண்டியோடது. மெட்ரோ சண்டேவோட மோசமாக இருக்குது இன்னைக்கு. சத்தியமாக சீரியஸாக இன்னைக்கு சண்டேவோட மோசமாக இருக்குதுங்க. ஒருத்தம் எப்படி இருக்கிற ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம இப்போ லோடு இறக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்மளோட புது பிராண்ட் நியூ மகேந்திரா ஜீட்டோ. இது ஃபுல் டேங்க் அடித்தா 250 கிலோமீட்டர் கொடுக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ ஒரு 3 வண்டி இருக்குது. இந்த மாதிரி 2 வண்டி புதுசு எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி. ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீட்டோ வருது. ஃபுல்லாக டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம். ஒரு 2-3-4 டேஸ் எனக்கு வெயிட் கொடுங்க. அதுக்குள்ளே இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. நம்ம லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, பொழுது என்ன உதவி போடா சரியா, அடிதினமும் நானும் தனியே தனியா. ஓ மை காட், இன்னங்க இங்க ரோட பிளாக்
வச்சுருக்காங்க. ஐயா என்னப்பா ஆக்சிடெண்ட்டா மாமே? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மாமே, செம்ம ஆக்சிடெண்ட் மாமே. அச்சு தூக்கியிருக்காங்க அங்கே பாருங்க. ஆக்சிடெண்ட்டு வர்ற மாதிரி ஆக்சிடெண்ட்டுங்க, லைவ் ஆக்சிடெண்ட்டு, செம்மையான ஆக்சிடெண்ட்டுங்க. இப்போ தான் ரீசெண்டாக யாரோ ஏதோ லாரிக்காரன் வந்து குடிச்சிட்டு இடிச்சிட்டு நிற்காமல் போயிட்டானா. ஐயோயோ, அதுவும் நம்ம பிரிட்ஜு மேலே. ஐயோம்மா. ஸோ ஓகே, அந்த லோடு இறக்கியாச்சு, பிரியாணி கண்டெய்னரு. ஸோ அடுத்தது ஏதாவது வருதான்னு பார்ப்போம், யாராவது கூப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரிப். ஸோ இந்த லோடு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் வந்தது 498. பிக்கப் லொக்கேஷனுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. அண்ட் ட்ராப் லொக்கேஷனுக்கு 4.something கிலோமீட்டர் இருந்தது. பக்கத்துலேயே தான், கிண்டிலேருந்து சைதாப்பேட்டை தான். ஸோ அடுத்ததுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ், செம்ம வெயில் அந்த பார்த்துட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம் இந்த வீடியோ. ஸோ hope you guys will enjoy this video. So see you on next video. Bye bye.